அனைவருக்கும் வணக்கம். 2024ல கவர்மெண்ட் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டிராஃப்ட் 2024 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து 2016ல வந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு ரூல்ஸ் 2024ல வந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒரு ரெட்ரோகிரேட் ஸ்டெப்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு பிற்போக்கான ஒரு ரூல்ஸ் 2016ல இருந்த ரூல்ஸை விட இது வந்து ஒரு பிற்போக்கான ரூல்ஸா தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த 2024 ரூல்ஸ் ஓப்பனிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா பினிஷிங் க்ளோசிங் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த 2024 ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல குப்பையை வந்து 4ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016ல இதே ரூல்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா, குப்பையை வந்து 3ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், ஸ்பெஷல் கேர் வேஸ்ட், சானிட்டரி வேஸ்ட், இந்த மாதிரி 4 விதமா பிரிக்கணும்னு சொல்றாங்க. ட்ரை வேஸ்ட்ங்கிறது பேப்பர், பிளாஸ்டிக், இந்த மாதிரி ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை வேஸ்ட்ல வரும். வெட் வேஸ்ட்ல வந்து மக்கும் தன்மை இருக்கிற சாப்பாடு வேஸ்ட், காய்கறி வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட்லாம் அதுல வரும். சானிட்டரி வேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சானிட்டரி பேட்ஸும் குழந்தைங்களோட டயப்பர்ஸும் வருது. ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்ல நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பேட்டரிஸ், கிட், இந்த மாதிரி சில பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சிஎஃப்எல் பல்ப்ஸ் இருக்கு, தெர்மோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்ல கொண்டு வந்து நம்ம பார்க்கறோம். ஆனா வேஸ்ட் வந்து இவ்வளவு 4 விதமா பிரிக்க சொல்றாங்க. ஆனா கடைசியில நீங்க ரூல்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த எல்லா வேஸ்டும் சேர்த்து எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரூல்ஸ் வந்து சொல்றாங்க. சோ இந்த டிராஃப்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல அப்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ், அதாவது குப்பையை வந்து நம்ம உற்பத்தி பண்றது எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மெஷர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து சானிட்டரி பேட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேஸ்டா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இந்தியால மட்டும் 1,13,000 டன்னு இந்த சானிட்டரி பேட்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் சொல்லுது. அதே மாதிரி குழந்தைங்களோட டயப்பர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் டன் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எஸ்டிமேட் சொல்லுது. சோ இந்த டிராஃப்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2024ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லா வேஸ்ட்டுமே நம்ம வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிராஃப்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம தனியா பார்க்க கூடாது. இது கூட இன்னும் 2 ரூல்ஸும் இருக்கு. ஒன்னு வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இன்னொரு ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா EPR கைட்லைன்ஸ் ஃபார் பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ். சோ அதுவும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா, அல்டிமேட்டா நீங்க என்னதான் வேஸ்ட் வந்து நீங்க பிரிச்சு கொட்டினாலும் கடைசியில வந்து அது எரிக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த ரூல்ஸோட ஒரு இம்ப்ளிகேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்தியால இருக்கிற பிகெஸ்ட் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிளாஸ்டிக்கும் கொண்டு வந்து அந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம ஒன்னா போட்டு எரிச்சுட்டு அதுல இருந்து வர ஃப்ளை ஆஷும் சிமெண்டாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. 2வது பிகெஸ்ட் பிளாஸ்டிக் ரீசைக்கிளர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சினரேஷன் பிளான்ட்ஸ். அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே நம்ம கொண்டு வந்து அது எரிச்சிடலாம், எரிச்சு அதுல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், ஹெல்த் இம்பாக்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதோட இம்பாக்ட்ஸ் இருக்கு, நல்லாவே டாக்குமெண்டடா இருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 2023ல இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்துச்சு, இந்த EPR கைட்லைன்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இருக்கிற 4 வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட்ஸ் மட்டும் ஒரே வருஷத்துல 7,35,000 டன் பிளாஸ்டிக் வந்து எரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல இன்சினரேஷன் ப்ரமோட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, எக்ஸ்டெண்டட் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்னா யாருன்னா, ஒரு 100 கிலோ வேஸ்ட் உற்பத்தி பண்ற ஒரு ஹோட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். சோ இது வந்து ஒரு பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்னு சொல்றாங்க. ஏரியா வச்சு கூட இதோட டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ் வந்து அவங்க எங்க வேஸ்ட் உற்பத்தி பண்றாங்களோ அங்கேயே தான் வந்து வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணும். இந்த வெட் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய மக்கும் தன்மை இருக்கிற சாப்பாடு, காய்கறி வேஸ்ட் வந்து அவங்களோட கேம்பஸ்குள்ளேயே அவங்க மேனேஜ் பண்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரு ரூல்ஸ் வந்திருக்குன்னா,
இவங்க வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிபிகேட்னு ஒன்று வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த சர்டிபிகேட் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்லிடுறேன். நீங்க வந்து எவ்வளவு வேணா குப்பையை உற்பத்தி பண்ணலாம். அந்த குப்பையை உற்பத்தி பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஒரு சர்டிபிகேட் பணம் கொடுத்து வாங்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த சர்டிபிகேட் உற்பத்தி பண்றவங்க வந்து இந்த வெட் வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இந்த சர்டிபிகேட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட் வந்து பணம் கொடுத்து இந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிபிகேட். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ் பண்றதுக்காக இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியில இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2022. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்ல வந்து நிறைய ஃபேக் சர்டிபிகேட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. 2023 சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியே இன்னும் ஃபார்ம் ஆகல, மிஷினரியே இன்னும் போடல, ஆனா 6 லட்சம் டன் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணதா சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு ஜென்ரேட் பண்ணி சேல்ஸும் பண்ணிட்டாங்க. அதாவது ஜென்ரேட் பண்ணது வந்து வேற ஒரு கம்பெனியும் வாங்கிடுச்சு, வாங்கினால நாங்க பிளாஸ்டிக் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இந்த ரூல்ஸ்ல 2024 ரூல்ஸ்ல எப்படி பிளாஸ்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இது வந்து வெட் வேஸ்ட்டுக்கும் இப்போ பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ்க்கும் இது வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு மேஜர் வேஸ்ட் டு எனர்ஜி இன்சினரேஷன் பிளான்ட்ஸ் வந்து எரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்கும் தன்மை வேஸ்ட் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டெல்லியில உற்பத்தி ஆகிற குப்பையில 70% குப்பை வந்து அவங்க எரிச்சிடுறாங்க. சோ என்ன பயம் இருக்குன்னா, இந்த மாதிரி மக்கும் தன்மை வேஸ்ட், சாப்பாடு காய்கறி வேஸ்ட் வந்து அவங்க திரும்ப வந்து இந்த இன்சினரேட்டர்ல எரிச்சு அதுக்கும் இவங்க வந்து இந்த சர்டிபிகேட் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், அதாவது காம்போஸ்டிங், பயோமெத்தனேஷன், இந்த மாதிரி ஜென்யூனா வேஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ற டெக்னாலஜிஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பாக்ட் ஆகும். நிறைய ஃபேக் சர்டிபிகேட்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த 2024 டிராஃப்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு 2016ஓட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு ரூல்ஸ் வருதுன்னா, ஜென்ரலா மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், என்வாயன்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கும், இன்னும் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா கான்ட்ரரி டு தட் என்ன இருக்குன்னா, இந்த ரூல்ஸ்ல 2016 என்னெல்லாம் என்வாயன்மெண்டல் நார்ம்ஸ் இருந்துச்சோ, எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சோ இன்சினரேஷனுக்கு, அதாவது எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ற டெக்னாலஜிக்கு என்ன பேராமீட்டர்ஸ் இருந்துச்சோ அந்த பேராமீட்டர்ஸ் வந்து இன்னும் லோவர் பண்ணிருக்காங்க. நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரான்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய குளோரினேட்டட் பிளாஸ்டிக்ஸ் வந்து எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2016 இருந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட் மொத்தமாவே எடுத்துட்டாங்க. இதுல இருந்து வரக்கூடிய ஓடர் வந்து பெர்மிசிபிள் லிமிட்ஸ்குள்ள இருக்கணும்னு சொல்லி 2016 இருந்துச்சு, 2024 இல்ல. இந்த மாதிரி ஒரு 9 பேராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா பாக்குறோம். வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு பொல்யூஷன் காஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நல்லாவே வெல் டாக்குமெண்டடா இருக்கு. ஒரு ரிசர்ச் ஸ்டடி நியூயார்க் டைம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க நவம்பர் 2024. ஒரே ஒரு வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட், டெல்லியில இருக்கிற ஒரே ஒரு வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட் மட்டும் 10 லட்சம் மக்களை வந்து இம்பாக்ட் பண்ணுது, அவங்களோட ஹெல்த்தை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி 5 வருஷம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்து இந்த வேஸ்ட் எனர்ஜி இன்சினரேஷனால என்னெல்லாம் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய டாக்குமெண்டேஷன், நிறைய எவிடன்ஸ், நிறைய ரிசர்ச், நிறைய ஸ்டடீஸ் வந்து பண்ணி இன்னைக்கு வந்து மீடியாவும் என்விரான்மெண்டலிஸ்டும் அது வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்போ இன்னும் அதோட எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், என்வாயன்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குறைக்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி பேட் மூவ் ஃபார் த என்வாயன்மெண்ட் அண்ட் தி ஹெல்த் ஆஃப் த பீப்புள். இந்தியாவோட
வேஸ்ட் ரீசைக்ளிங் ஸ்டாண்டர்ட்ஸ் யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸை விட அதிகம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து வேஸ்ட் பிக்கர்ஸ், வேஸ்ட் கலெக்டர்ஸ், வேஸ்ட் அக்ரிகேட்டர்ஸ், வேஸ்ட் சார்ட்டர்ஸ், அதாவது குப்பையை வந்து பிரிக்கிறவங்க, அதை வந்து ஷ்ரெட் பண்றவங்க, அதை வந்து ரீசைக்கிள் பண்றவங்கன்னு சொல்லி இந்த வேல்யூ செயின் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கிறனால இந்தியாவோட ரீசைக்ளிங் ரேட்ஸ் வந்து யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸோட ரீசைக்ளிங் ரேட்ஸை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அவங்கள வந்து கம்ப்ளீட்டா வந்து ஓரம் கட்டுற மாதிரி 2024 ரூல்ஸ்ல வேஸ்ட் பிக்கர்ஸ் வந்து இந்த அட்வைசரி கமிட்டில இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2016 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல வேஸ்ட் பிக்கர்ஸ் இந்த அட்வைசரி கமிட்டில ஒரு பார்ட்டா இருந்தாங்க, ஒரு மெம்பரா இருந்தாங்க, என்ஜிஓஸ் இருந்தாங்க, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தாங்க. ஆனா 2024 அந்த அட்வைசரி லெவல் டாக்குமெண்டேஷன் லெவல்ல கூட அந்த கமிட்டில இருந்து கூட இவங்களை வந்து நீக்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷனரியான ஒரு மூவ். ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்ஸ் ஃபார் ரீசைக்ளிங், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்ஸ் ஃபார் ரீசைக்ளிங் வந்து இன்னைக்கு வந்து வேஸ்ட் பிக்கர்ஸ், அக்ரிகேட்டர்ஸ், கலெக்டர்ஸ், சார்ட்டர்ஸ், அந்த ஈகோ சிஸ்டம் அவங்கள வந்து கம்ப்ளீட்டா ஓரம் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ரெட்ரோகிரேட், அதாவது ஒரு பிற்போக்கான ஒரு மூவா தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த டிராஃப்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2024 வந்து டிசம்பர் மாசத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 60 நாளுக்குள்ள மக்களோட கன்சர்ன் சிட்டிசன்ஸோட, தொண்டு நிறுவனங்களோட கருத்துக்கள் வந்து அவங்க கேட்கறாங்க. ஸோ February 7 கன்சர்ன் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். நாங்க வந்து பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட, பல்வேறு தரப்பு மக்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு சஜஷன் லெட்டர் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த சஜஷன் லெட்டர் வந்து நீங்க என்டார்ஸ் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கோம். அது படிச்சு பாருங்க, அதை என்டார்ஸ் பண்ணலாம். ஆப்ஷன் 1. ரெண்டாவது ஆப்ஷன், இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருக்கு, வேற ஏதாவது இதுல குறைபாடு இருக்குனாலும் நீங்க வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அதோட இமெயில் ஐடியும் வந்து நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கன்சர்ன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே கட்டாயம் இந்த டிராஃப்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல இருக்கிற லூப் ஹோல்ஸ், இதுல இருக்கிற பிழைகள் பத்தி சஜஷன்ஸ் கொடுத்தா கவர்மெண்ட் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த விண்டோக்குள்ள 7 உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்க. நன்றி.